கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரர்களே, ஆமேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் யாரை கடிந்து கொள்வார் என்று சொன்னால், ஆமேன், வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த வேதாந்தத்தில் இப்படியாக வாசிக்கிறோம், தேவனுடைய வசனமெல்லாம் புடமிடப்பட்டவைகள். ஆமேன். அவரை அண்டிக் கொள்ளுவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதை, கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வராக நீ பொய்யனாவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மளை கடிந்து கொள்வார் என்று சொன்னால், அருமையான சகோதர சகோதரர்களே, அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, கூட்டக்கூடாது. கூட்டினால் அவர் நம்மளை கடிந்து கொள்வதை நம்மளால் உணர முடியும். ஏனென்று சொன்னால், தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகளாக இருக்கின்றன. அது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறார், அவரை அண்டிக் கொள்ளுவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார். கேடகம் என்று சொன்னாலே பாதுகாப்பாக இருக்கிறார். அந்த பாதுகாப்பாக இருக்கிற தெய்வாதி தேவனுடைய வசனங்களை நாம் கைப்பற்றி கொள்வோம், அதன்படியாக நடப்போம். அவர் நம்மளை கடிந்து கொள்ளும்படியாக வைக்க வேண்டாம், நம் பொய்யாக வேண்டாம். ஆமென்.